அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வந்து வெங்காய சாப்பாடு செய்ய போகிறேன். பாருங்கள் எப்படி செய்யலான்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பாருங்கள், கொஞ்சம் அப்பளம் பொரிச்ச எண்ணெய் மிச்சம் இருக்குது. இந்த எண்ணெயை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அப்படியே மேலாட்ட போடணும். ஏன்னா இப்போ நம்ம 5 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்ய போகிறேன். அந்த 5 பேருக்கு நம்ம 50 கிராம் எண்ணெய் இதில் ஊற்றணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாதம். ஓகேவா? கொஞ்சம் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். அடுத்தது கடுகு உளுத்த பருப்பு போட்டுக்கலாம். இதில் பாருங்கள், இந்த ஸ்பூனில் நான் 2 போட்டிருக்கிறேன். பாருங்கள், 2 இது பிரியாணி வாங்குகிறோம்ல, வெங்காயம் பிரியாணிக்காக பெரிய வெங்காயம், அதில் ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது இதில் சேர்த்துக்கலாம். இது சும்மா கொஞ்சமாக தான் செவந்து வரணும், ரொம்ப கூட செவக்க தேவையில்லை. கொஞ்சமாக செவந்ததுன்னா போதும். ஆல்ரெடி நம்ம சாப்பாட்டில் உப்பு போடுறோம் இல்லையா, அதனால் சும்மா ஒரு அரை ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது ஒரு வேக்காடாக வேகட்டும். வெங்காயம் ஒரு அளவுக்கு ப்ரௌன் வரும், ரொம்ப கூட வர தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம். ஓகேவா? பார்ப்போம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் செவந்து இருக்குது வெங்காயம், அதிகமாக செதுக்கலை. அதனால் இந்த நேரத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் நான் போடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. கொஞ்சம் இப்படி நல்லா கிளறி எடுத்துட்டு அடுத்தது மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் பாருங்கள், ஒரு சிட்டிக்கு அளவு தான் இருக்குது. பாருங்கள், இந்த ஸ்பூனில் வந்து நான் மிளகாத்தூள் இது தான் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது. உங்கள்கிட்ட நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன ஸ்பூன் இருந்தால், என்கிட்ட கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் இதில் வந்து நான் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். பாருங்கள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க நீங்கள்லாம். சரியா? நல்லா இதை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பு கொஞ்சம் தீயை ஸ்லோ பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சாதத்தை போட்டு இதில் மிக்ஸ் பண்ணணும். சரியா? பாருங்கள், நான் சாதத்தை வெடித்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், சுட சுட. இப்போ இந்த சாதத்தை இதோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இதோட நல்லா இப்போ பாருங்கள் மசாலாவோடு இருக்கு இல்லையா, இந்த டைமில் நம்ம சாதத்தை வெடித்து இதில் நம்ம கிளறிக்கணும் போட்டு. இல்லை, கொஞ்சம் சாதம் வேற குச்சி மாதிரி வெடிங்க. ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா இந்த சாதத்துக்கு செய்ய முடியாது உங்களுக்கு. ஏன்னா இது நல்லா லஞ்சுக்கு, ஆஃபீஸ்க்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக இது. இப்போ ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆகுது இல்லையா, அதனால் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இது. கிளறி விட்டுட்டேன் இதில் போட்டு. இப்போ பாருங்கள் சாப்பாடு எப்படி இருக்குன்னு. இதில் கருவேப்பிலையோ கொத்தமல்லி அதெல்லாம் எதுவுமே போட தேவையில்லை. இது நீங்கள் அப்படியே ஒரு அப்பளம் பொரிச்சு வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆகுது இல்லையா, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் லஞ்ச் எல்லாம் கட்டுறதுக்காக. ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 2 முட்டை கூட நம்ம அவிச்சு கூட தாளித்து விட்டு கூட நம்ம எதுவும் தொக்கு மாதிரி பண்ணி கூட லஞ்சில் கட்டிக்கலாம். அதனால் சாப்பாடும் பாருங்கள் எப்படி முத்தாக மணி போல் இருக்குது பாருங்கள். சாதத்தை கொழிய வச்சுட்டு செய்யாதீங்க, கொஞ்சம் பார்த்து நீங்களே பக்குவமாக வெடிச்சிக்கோங்க. சரியா? இப்போ பாருங்கள், இந்த சாப்பாடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் எதுவும் லைக் எல்லாம் கொடுக்க மாட்டேன்றீங்க. சரிங்களா? நீங்களாம் சப்போர்ட் பண்ணணும் நம்ம சேனலுக்கு. ஓகேயா? பாய்.